முடியுமா? நான் கேட்கிறேன். முடியுன்றதை காட்டுறேன். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாசம் சொல்லுகிறது கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னுடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்க பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கேன். அவங்க நடந்த கதையை சொல்லல. நான் உங்க பிரச்சனை ஏன் பிரச்சனை, எனக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்குது பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் மாற்றக்கூடியவர். எல்லாவற்றையும் ஒரு நிமிஷமே ரொம்ப டூ லாங், டக்குன்னு பண்ணுவார் அவர். நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத விதத்தில் அவர் வழிகளை வச்சிருக்கிறாரு, வாசலில் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அவர் 1000 வழியை சொல்லுவார். திகைக்காதீர்கள், பயப்படாதீர்கள், விசுவாசியுங்கள். அதனால தான் கர்த்தரை விசுவாசிக்கிற உள்ள வேணும் பாருங்க. விசுவாச கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப பயத்திலேருந்து விசுவாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பயத்தை சொன்னோடனே விசுவாசம் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ பயம் அழிக்குது, கெடுக்குது, நடுங்க வைக்குது. விசுவாசம் வாழ வைக்குது, வெற்றி பெற வைக்கிறது. முடங்கி போனவனை தூக்கி எழுப்பி அவனை உயர வைக்கிறது, சிறக்க வைக்கிறது, தைரியத்தை கொண்டு வருகிறது, முன்னேற வைக்கிறது. விசுவாசம் ஒரு பாசிட்டிவ் சக்தி இல்லைங்களா? Download ShareChat.